அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ நம்ம மதுமேகத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது சம்மந்தமான பதிவு இன்னும் பல பதிவு போட வேண்டியது இருக்குது. ஏன்னா பல முறைகள் சொல்லியிருக்காங்க மதுமேகத்துக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற முறைகள்லாம் மிக உயர்வான முறைங்க. மருந்தோட விலையும் ரொம்ப காஸ்ட்லியான மெடிசன் தான். இதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பலனடையலாம். ஆனால் எளிய முறையில் கூட நீங்கள் அந்த சூரணங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அதனால் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் இதில் உயர்வான மருந்துகளும் சுவாமி சிவபிரகாசப்பா சொல்லிக் கொடுத்ததை வந்து நம்ம இப்போ வெளிப்படுத்துகிறோம். ஆனால் இதை நீங்கள் முறைப்படி செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு செய்ய தெரியல அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம். இப்போ நான் வந்து ஆஸ்திரேலியா மெல்பர்னில் இருக்கேன். ஆனால் இந்தியாவுக்கு வந்து நான் வந்து தான் அதை செஞ்சு தர முடியும். அது மாதிரி நான் இந்தியா வரும்போது நான் வந்து ஒரு பதிவில் போடுறேன். அப்படி வேணுன்றவங்க என்கிட்ட வாங்கி பலனடையலாம். இப்போ வந்து மதுமேகத்துக்கு ஒரு பதிவு சொல்கிறேன், கேளுங்க. மிகவும் உயர்வான முறை இது. பூர்ண சந்திரோதயம். பூர்ண சந்திரோதயம்ன்றது தங்க பஸ்பம். இது வந்து 10 கிராம். அயச்சந்தூரம். அயச்சந்தூரம்ன்றது இரும்பில் செய்கிறது. இது 10 கிராம். ரசச்சந்தூரம் 10 கிராம். வெள்ளி பஸ்பம் 10 கிராம். வெல்வங்க பஸ்பம் 10 கிராம். அப்ரேக் பஸ்பம் 10 கிராம். இது எல்லாத்தையும் ஒன்றா வாங்கி கள்ளத்தில் வச்சு வெண்பூசணி சாறு எடுத்து அந்த சாறில் அரைக்கணும். ஒரு 3 மணி நேரம் அரைச்சி பீங்காந்தட்டில் வச்சு உணர்த்தணும். உணர்த்தி மறுபடியும் நல்லா உணர்ந்த பிறகு அந்த மருந்தை ஒரு 100 மில்லிகிராம் வந்து வெண்பூசணி நெய்யில் சாப்பிட்டிங்கன்னா எந்த மாதிரியான மதுமேக நீரிழிவு இருந்தாலும் சரியாகும். இதெல்லாம் சாமியுடைய அற்புதமான முறை. இதை நம்ம மறைக்காமல் மற்றவங்க தெரிஞ்சுக்கணும், மற்றவங்க பலனடையணுன்றதுனால சொல்கிறோம். வைத்தியம் தெரியாதவங்க இதை நீங்கள் வாங்கி செய்ய முயற்சி பண்ண வேணாம். எல்லாம் விலை உயர்ந்த மருந்து. நீங்கள் எதாவது தப்பாக பண்ணிங்கன்னா எல்லாம் வீணாக போயிடும். இருந்தாலும் இதை நம்ம வெளிப்படுத்துகிறோன்னா கொஞ்சம் திறமையாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். மிக உயர்வான ஒரு மதுமேக கலவை இது. மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் இன்னொரு முறையாக சொல்கிறேன். இது கூட சில லேகிங்க முறைகளும் சொல்கிறேன். அதையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அது வந்து நம்ம அடுத்த பதிவில் சொல்கிறேன். இப்போ இந்த முறையை தெரிஞ்சுக்கிறீங்களே, இது நல்ல ஒரு முறை. இது எந்த விதமான சக்கரை இருந்தாலும் இந்த முறையில் வந்து மிக அருமையாக வந்து பலன் கிடைக்கும். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.